ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான எக் மசாலா. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தில் முட்டை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சா ட்ரை ஆகிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், சிக்கன் 65 பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள். அடுப்பில் கல்லை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், பெப்பர், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் மசாலாலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா சால்ட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆனதும் வேக வச்ச முட்டையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். முட்டை ஒரு சில நேரத்தில் வெடிக்கும், பார்த்து செய்யுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலே வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை மசாலாவோடு நல்லா ஒட்டி இருக்கும். கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன், அது மேலே போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். முட்டை நல்லா மசாலாவோட நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.